இப்போ ஒருத்தட்டு கேட்குறோம், சனாதனம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அன்னி பெசன்ட் அம்மையார் அவருடைய தியோசபிக்கல் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பிரம்மஞான சங்கத்திலே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள், சனாதன தர்மம். இன்னைக்கு நேற்றியில் 1913 வெளியிட்டப்பட்ட சனாதன தர்மம் என்ற அந்த புத்தகத்தில் சனாதன தர்மம் என்றால் 4 ஜாதிகளுடைய தர்மம். அந்த புத்தகத்தில் 7வது பக்கத்தில் 7வது பிரிவில் 4 வர்ணங்கள் இருக்கிறன. வர்ணம்னா என்ன கலர்? நான் என் வர்ணம்னு கேட்டால் நீல கலர்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் என்ன கலர்? சேப்பு கலர் சொல்லிக்கலாம். ஆனால் வர்ணம் என்றால் அது இல்லை. 4 ஜாதிகள், 4 வர்ணங்கள்: பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர். அப்போ தலித் மக்கள் வருவாங்களா? வராது. ஏனால் இந்த 4 வர்ணங்கள் தான் இந்தியாவுடைய சனாதனம். அதைத்தான் சவர்ணா என்று சொல்கிறார்கள். இந்த வர்ணத்தில் வராத ஒரு ஜாதி இருக்கிறது என்றால் அவர்ணா என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள். இன்றைக்கு தான் பட்டியலினம் சொல்கிறோம், அன்றைக்கு நம்ம தலித் என்று சொல்லலாம். எல்லாரும் வேதம் சொல்லுகிறாங்க. வேதம் தான் இந்தியாவுடைய அடிப்படையான நூல். அந்த வேதத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி பிராமணர்கள் வாய் வழியாக வந்தார்கள், கடவுளோட வாய் வழியாக வந்தாங்க. சத்திரியர்கள் 2 கையில் இருந்து வந்தார்கள், வைசிய ஜாதி. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவர்களெல்லாம் தொடையில் இருந்து வந்தார்கள். அப்போ சூத்திரர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா காலிலிருந்து வந்தாங்க. ஜாதி மாத்திரம் ஏற்படுத்தவில்லை, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடமை கொடுக்குறாங்க. இதை வேதத்திலிருந்து அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அதில் 116வது பக்கத்தில் சூத்திரர்கள் தங்களுடைய தொழிலிலும் தங்களுடைய விசுவாசத்திலும் தங்கள் சேவை மனப்பான்மையிலும் செழிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அடுத்த வைசியாவுக்கு என்ன வேலை? தன்னுடைய புத்தி கூர்மையாலும் தன்னுடைய வெளிப்படையாக விளக்கக்கூடிய அந்த தன்மையினாலும் அவன் வழங்கட்டும் என்று சொல்கிறார். அப்போ சத்திரியருக்கு என்ன வேலை? அவன் தைரியத்திலும் அவனுடைய தோல் வலிமையிலும் அவன் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அடுத்தது எல்லாத்தையும் விட்டு ஒரு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் பிராமணர். அவருக்கு என்ன? நீங்கள் எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா நான் மேலே உட்காந்துக்கிறேன் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் உண்மைக்கும் கல்வி கற்பதற்கும் சொந்த தியாகத்திற்கும் இருப்போம் என்று சொல்கிறார்கள். அப்போ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. ஒருத்தர் எல்லாரையும் மேற்பார்வை பாடுவார். இப்படிப்பட்ட ஜாதி பிரிவினையை உருவாக்கியதான் அதைத்தான் மனு தர்மம் என்று சொல்கிறார்கள். அதை பாதுகாப்பது தான் சனாதனம் என்று இன்றைக்கு நாம் அந்த புத்தகத்திலே படிக்கிறோம். இப்போ இவர் அமைச்சர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இது ஜாதியோட அடிப்படை.